இன்றைக்கி ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு பெற்றவர் இறந்துவிட்டால் கடன் என்னவாகும் அப்படின்றது. இப்போ கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காரு, இல்லை லோன் வாங்கியிருக்காரு, எதையாவது ஒன்று வாங்கியிருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சம்பவத்தினால அவர் இறந்து போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு லேபிலிட்டின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கட்ட வேண்டியதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் கட்ட வேண்டிய சந்தர்ப்பம் என்னென்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி ஒரு லோன் ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு ஹவுசிங் லோன் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் இறந்துடுறாரு, ஹவுசிங் லோன்காரன் விட போகிறது கிடையாது. ஸோ இந்த கிரெடிட் கார்டு கொடுத்தவங்களுக்கு அவங்க அந்த ஹிஸ்ட்ரியில் பார்ப்பாங்க. அந்த சிவில் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஒரு ஹவுசிங் லோன் இருக்கிறது தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆள் இறந்து போயிட்டாலும் சரி, நீங்கள் டெத் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இதுக்கு போவாங்க, ஆர்பிட்ரேஷன் போவாங்க. ஆர்பிட்ரேஷனில் கூட சரி, நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வச்சு அப்பீர் ஆகி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவரோட சொத்து இங்கே கணக்கில் கொள்ளப்படும். ஸோ ஒரு சொத்து ஒன்று இருக்குது, அவர் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணும்போது மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணலான்றதை சைன் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் எல்லாமே அவரோட ப்ரெசன்ஸ் இங்கே முக்கியம் கிடையாது. அவர் சார்பாக நீங்கள் வேணால் ஒரு வக்காலத்தை ஃபைல் பண்ணி இந்த நிலைமையை சொல்லலாமே ஒழிய கடன் லியாபிலிட்டி தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் செய்யாரில் ஒருத்தர் அப்படி தான் இந்த மாதிரி வாங்கிட்டு எதிர்பாராத விபத்தில் காலமாயிட்டார். காலமானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. பட் அந்த ப்ராப்பர்ட்டி அவர் பேரில் இருக்கே தவிர அதில் எந்த லோனும் போல. இந்த கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னாக்கா HDFC பேங்க் கொடுத்து HDFC பேங்க் என்ன பண்ணாங்கன்னா அங்கே ரெக்கவரிக்கு போகிறாங்க. ரெக்கவரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஆர்பிட்ரேஷன் அவார்டு வாங்குறாங்க. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பேரில் தான் இருக்குதுன்னு. அதில் கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டில் ஒரு அட்டாச்மெண்ட்டை போடுறாங்க. இப்போ சொத்தை பிரிக்கும் போது போய் அந்த வாரிசுதாரர்கள் நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு அட்டாச்மெண்ட்டை காட்டுது, இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது அவங்களுக்கு தெரியாது அந்த கிரெடிட் கார்டு விவரம்லாம். ஒரு 15 லட்ச ரூபா சம்மந்தமாக அவங்க ஒரு ஆர்பிட்ரேஷன் அவார்டு போட்டு அதில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, காலமானவர் தான். இப்போ அவர் பொறுப்பு இல்லைனாலும் கூட அவரோட சொத்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத சொல்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இப்போ சொத்தில் கடைசியில் நெகோசியேஷன் பண்ணி ஒரு அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை கட்டி அந்த சொத்தை விடுவிச்சு அதுக்கப்புறம் பாகப்பிரிவு நடந்த சொத்துக்களுக்கு இவங்க வாரிசுதாரர்களுக்கு போய் சேர்ந்துச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு கிரெடிட் கார்டோ பர்சனல் லோனோ எடுக்கிறவர் அவரோட இன்சூரன்ஸு இதெல்லாம் கிளைம் பண்ணதுக்கு அப்பாற்பட்டு அவருக்கு சொத்து ஏதாவது இருந்ததுன்னா முன்னாடியே ஒரு வழக்கறிஞரை அணுகி இதே போல் சொத்து எனக்கு இருக்குது, பாகம் பிரிவிடாத சொத்து, இன்னும் நாங்கள் பாகப்பிரிவினை பண்ணாத சொத்து, இந்த சொத்து என்னோட பாத்தியத்தை இருக்குதுன்றதை ஒரு வழக்கறிஞர்கிட்ட சொல்லி தகுந்த ஆலோசனை பெறணும். ஏன்னா எந்த நேரமும்